நான் என் பேர் கமலக்கண்ணன். நான் லட்சும்புரத்துலேருந்து வரேன், குரோம்பேட்டிலேருந்து. நீங்கள் தாடிக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க, ஆனால் குல்லாவுக்கு என்னன்னு சொல்லவே இல்லையா? அது கொஞ்சம் சொல்லிட்டுங்க. தாடியை பற்றி சொல்லிட்டீங்க, தொப்பிக்கு என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு சகோதரர். முஸ்லீம்கள் தொப்பி போட்டிருக்கீங்களா இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாரு. தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அது போட்டால் போடலாம், அது ட்ரெஸ் அவ்வளோதான். அது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் நீ நினைஞ்சிக்கலாம், போட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி விட்டுடலாம். தொப்பி போடுவது, தாடியை வைப்பதை இஸ்லாம் எப்படி ஆர்வம் ஊட்டி இருக்கிறதோ அந்த மாதிரி தொப்பி போடுங்கள் என்று என்ன செய்யலை, ஆர்வம்லாம் ஊட்டலை. நம்ம நாட்டில் என்னவாயிடுச்சு, தொப்பி தான் இஸ்லாத்தினுடைய சின்ன மாதிரி ஆக்கிவிட்டாங்க. நம்ம நாட்டில் அறியாமையினால் தொப்பி போட்டால் தான் ஒரு முஸ்லீம்ங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது எதனால் இது ஆணுச்சின்னு கேட்டால், நபிகள் நாயகங்களும் அழகா ஸ்டைலாக சீவி ரொம்ப நடுவகிடி எடுத்து சுழியாக முடிய விட்டு அப்படி தான் நபிகள் நாயகம் இருந்திருக்கிறாங்க. இப்போ 1940களில் துருக்கி இருக்குல்ல, துருக்கி தான் முஸ்லீம்களுக்கு தலைமை நாடு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. இந்தியாவை பிரிட்டிஷார் ஆக்கிரமித்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி துருக்கியும் பிடிச்சிக்கிட்டான். துருக்கியையும் அவன் கையில் வச்சுருந்தான். அந்த துருக்கியில் இஸ்லாமிய தலைமையை காலி பண்ணிவிட்டு இந்தியாவை கைப்பற்றின மாதிரி துருக்கியும் அவன் கையை வச்சுக்கிட்டு அவனுடைய காலனி நாடுகளில் ஒரு நாடாக அதை வச்சுருந்தான். அப்போ தான் என்ன பண்ணுறான், இந்தியாவில் உலகம் பூரா கிலாபத் இயக்கம், கிலாபத்துனா உலகளாவிய இஸ்லாமிய தலைமை அப்படின்னு கிலாபத் இயக்கம்னு இந்தியாவிலாம் ஆரம்பித்து அந்த துருக்கியை நீ வெளியேறு, துருக்கியை விட்டு வெளியேறுன்னு தான் போராட்டத்தை முஸ்லீம்கள் ஆரம்பித்தாங்க. அப்புறமேலு சுதந்திர போராட்டமாக மாறி வேறு மாதிரி அது திசை திருப்பி இந்தியாவுக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய நிலைமை உண்டாகி போச்சு. அப்போ துருக்கி தான் எங்களுடைய தலைமைன்னு இருந்த காரணத்தினால எங்களுக்கெல்லாம் என்ன பேரை வச்சுவிட்டான்னு கேட்டால் துருக்கியர்னு வச்சுவிட்டான். துருக்கி தலைமையாக இருந்த அந்த கடைசி காலகட்டத்தில் தான் எங்களுக்கு என்ன பேர் வச்சுவிட்டான், துருக்கர்னு வச்சுட்டான். துருக்கர் தான் துலுக்கர்னு ஆனது. துலுக்கங்கிறாங்கல்ல, இந்த துலுக்கண்டு எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் துருக்கியை தலைமையமாக கொண்டவர்கள் என்கிற கருத்தில் துருக்கர் என்று சொல்லி அந்த துருக்கருங்கிற சொல்லு தான் மருவி எப்படி ஆனது, துலுக்கன் அப்படிங்கிற ஒரு சொல்லாக மாறியது. பாரதியார் கூட அவருடைய கவிதையில் சொல்லுவார், எப்படி சொல்லுவார், திக்கை வணங்கும் துருக்கர். முஸ்லீம்கள் திசையை வணங்குறாங்க, நாங்கள் திசையெல்லாம் வணங்குறது இல்லை, அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு. திக்கை வணங்கும் துருக்கர், துருக்கர் திக்கை வணங்குகிறார்கள், திசையை வணங்குகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு கவிதையில் கூட சொல்லுவார், தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்ணின் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல். பெண்களுடைய முகத்தை மறைக்கிறது தில்லியில் உள்ள துருக்கம் செஞ்ச வேலை அப்படின்னு பாரதியார் இஸ்லாம் செய்யலை, தில்லியில் உள்ளவங்க பண்ணிவிட்டாங்கன்னு அவர் என்ன அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறார். அப்போ கூட முஸ்லீம்கள்ங்கிற இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு, துருக்கர்னு பயன்படுத்துகிறார். முஸ்லீமுக்கு என்ன பேராக போச்சு, துருக்கி தலைமையாக இருந்ததுனால எங்களுக்கு பேரே துருக்கன் ஆக்கிவிட்டானுவோம். விலங்கு தலைமை மாறும். நாங்கள் முஸ்லீம் தான், நாங்கள் துருக்கன்லாம் கிடையாது, நாங்கள் துருக்கியும் கிடையாது, நாங்கள் முஸ்லீம். நாட்டால் நாங்கள் இந்தியர்கள், இந்தியர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் சொல்லணுமே தவிர எங்களை பாகிஸ்தானி துருக்கன்னு சொல்கிறது அது பெரிய ஒரு தவறான சொற்பிரயோகம். நாங்கள் துருக்கர்லாம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பேரை உண்டாக்கி விட்டார்கள். அப்போ துருக்கியுடைய கலாச்சாரம் தொப்பி போடுவது. துருக்கி நாட்டில் எல்லாம் தொப்பி போட்டுருவான். துருக்கி நாட்டால் என்ன இருப்பான், எல்லாம் போருக்கு போகும்போது கூட அவன் தொப்பி போட்டதுனால தோத்தான்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு, அவன் தொப்பியை பிடிச்சிக்கிட்டே சண்டை போட்டால் செய்ய முடியும், தொப்பி கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பிரிட்டிஷார்ட்ட தோத்தான. அது காரணமே என்னது, இப்படி சண்டை போட்டால் எப்படி ஆகும், கேடயத்தை பிடிக்கிறதுக்கு பதிலாக தொப்பியை பிடிச்சிட்டு தோத்து போனானுவோம். அப்போ அந்த மாதிரி அவன் தொப்பிங்கிறது உயிர் மாதிரி அவனுக்கு. இஸ்லாத்துக்கு இல்லை, துருக்கிக்காரனுக்கு. துருக்கி தலைமையாக இருந்தோம், நம்மளால என்ன பண்ணிவிட்டான், துருக்கி நம்மளை துருக்கங்கிறாங்களே, அவன் தொப்பி போட்டிருக்கான், நம்மளும் போடணும். அப்படி தான் தொப்பி இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமாக வந்துச்சே தவிர நபிகள் நாயகம் சொல்லியோ குரானில் சொல்லியோ வரல. தொப்பி நல்லா இருக்கும், அழகாக இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு ஆளுக்கு ட்ரேட்மார்க்காக ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா தொப்பி போட்டுருக்கோம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் சிறந்ததோ அது போட்டால் தான் முஸ்லீம் என்பதெல்லாம் கிடையாது. நீங்கள் சவுதி சேனலில் பார்த்தீங்கன்னா மக்காவுடைய பள்ளிவாசலில் தொழுகிறதெல்லாம் போடுவான், 95% பேர் தொப்பி போட்டிருக்க மாட்டாங்க. மக்காவுடைய பள்ளிவாசலில் தொழுகிறத போடுவான, அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தும் போது கூட 95% பேருக்கு என்ன இருக்காது, தலையில் தொப்பி இருக்காது. அப்போ தொப்பி போடுதல் என்பது தொழுகையிலையோ வெளியிலையோ இஸ்லாத்தில் அவசியம் கிடையாது, தப்பும் கிடையாது. ட்ரெஸ்ஸு அது ஒரு ட்ரெஸ்ஸு, விரும்புனா போட்டுக்கிறங்க, விரும்பாட்டி விட்டுருங்க. இந்த இருக்கிற எவ்வளோ முஸ்லீம் இருக்கிறாங்க, 2-3 பேர் தான் தொப்பி போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் தொப்பியே போடல.